நண்டு பெருமத்தை பாருங்க. என்ன விலை வரும்? 1700 ஆள் எடுக்கிறவர் அவருக்கு தான் தெரியும். 500 ரூபாய்க்கு ஆள் எடுத்தா 800 ரூபாய்க்கு அவரே அது வியாபாரம். தண்ணி என்ன மீனா தண்ணிக்கா நினைக்கும். வந்து பாட்டு எல்லாம் முடிஞ்சு 500 400 எல்லாம் வித்து முடிஞ்சது. இப்ப இனி இந்த சீசனுக்கு நாளை தான் பெரும் மூட முடியாது. 10 லட்சம் ரூபாய் வித்து போட்டு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ நிற்கிறோம் பாருங்க, காரநகர் மீன் சந்தை. கிட்டத்தட்ட காலை 8 மணி அளவாகுது. 2024 12ஆம் மாதம் 11ஆம் தேதி மறுபடி புயல் காற்று மழை எல்லாமே ஆரம்பமாகி மீன்கள் அதிகளவாக பிடிப்படுறதுன்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் நான் நினைக்கிறேன் ஒரு நண்டு மீன் அவ்வளோ பெரிய நண்டா. நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த நண்டு அவ்வளோ பெருசாக பார்க்குறேன். அதோட மீன் பழையபடி அதிகளவான விலையில் தான் இப்போ விற்கப்படுது. கொஞ்சம் இப்போ விலை கூடி இருக்குது. இனி இப்போ திரும்ப மறுபடியும் மழை வார காலத்துல மீன் விலை குறையலாம் என அவங்களோட கல்கேக மக்கள் சொல்லியிருந்தவங்க. அதோட ஒரு காலையில் அந்த மீன் சந்தையில் நிறைய பேசுறது, அந்த விலைகள் பரிமாறுறது, அந்த விடயங்களை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அப்போ இந்த காணொலி ஊடாக அந்த விடயம் தான் பார்க்க போகிறோம். ராஜீவ் சேனல் யாராவது புதிதாக பார்த்தா தன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியாக இருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தூக்குங்க ஐயா, இருக்க அதை மீனை தூக்குங்க. பாருங்க ஐயா, ஒரு மீன் எடுத்து காட்ட. என்ன மீன் ஐயா இது? என்ன மீன்? என்ன விலை வரும்? 1700. இந்த ஒரு மீனா பாருங்க, இந்த ஒரு மீன் விலை 1700. என்ன மலிவன்னு சொல்றாங்க இப்ப? அது இப்ப மழைக்கு இப்படி பாடு இல்லை இல்லையா? இப்ப இந்த மலைக்கு கூட என்ன மீன் வரும்? ஊரா ஒட்டி தான் பாடுறது. இப்போ போன முறை காத்தடிச்சு கிளைமேட் இப்போ ஒரு கிழமைக்கு அதுக்கு வந்து பாட்டு எல்லாம் முடிஞ்சு 500 400 எல்லாம் வித்து முடிஞ்சது. இப்ப இனி இந்த சீசனுக்கு நாளை தான் பெரும் மூரை. இப்ப மலைக்கு தான் ஊரா கூட வாழுது. இப்ப என்ன சீசன் இந்த மீனா? இது ஊரா சீசன் தான். இப்ப மற்றபடி பொதுவாக எல்லா மீனும் விலை குறைவா கூடவா? குறைஞ்சு பட்டு சொன்னா மலியும் மாட்டேன். கூட ஒன்று சொன்னான்னா மலியும், இல்லைன்னா விலை தான். இப்பெல்லாம் படையில பாத்தீங்கன்னா சும்மா வந்தீங்கன்னா இனி காத்து கூட கூட மீன் கூட வரும். காத்து அடிச்சுன்னா காத்து மழை பழையபடி ஊரா மீன் தானே. ஊரா வரும். ஊரா அவ்வளோ மீன் எல்லாம் வரும். அதனால டேஸ்ட் அப்ப வரைக்கும் விலை கொஞ்சம் குறைஞ்சிடும். சரி, காத்து அடிச்ச உடனே நின்ற உடனே உள்ள வரைக்கும் பழையபடி மழையும் தொடங்க போது உள்ள வரைக்கும் வந்து வேற வேலை. நீங்க தொழில பாருங்க. சரி, பேசுறாங்க. நான் 800
என்ன மீன் ஐயா இது? இது மணலை, ஒரிஜினல் நம்பர் 1 மணலை. என்ன விலை வரும்? கிலோ கிலோ ஒரு 600. 700 அதை கொண்டு விற்க போறீங்களா? இதில் விற்கிறாங்க. எல்லாரும் மீன் வாங்குறதுக்கு வந்து என்னண்டு உடன்பொருள் ஓடியா ஒரு ஆளுக்கு வாங்க கும்பலா மெழுகு அம்மா வாங்க பெரிய அரை கிலோ 800 போடலாம். என்னம்மா ரால் தரவா கும்பலா தரவா பேர தரவா அள்ளி குமிச்சு விட்டுக்கிறாங்க குவிச்சு விட்டுக்கூடா காலி அது தொகையா அப்படி பட்ட போற தொகையா ஆம்பிட்டு என்ன யூடியூப்க்கோ இல்லாட்டி யூடியூப் நீங்க ஏதோ எடுக்கிறியோ எங்களுக்கு உதவி ஓ நல்ல கதை இதை வித்தா இன்றைக்கு ஒரு 15000 லாபத்தோட உழைப்பீங்க உங்களுக்கு உதவி நல்ல கதை சோத்துக்கோ வரைக்கும் தெரியாது சும்மா சொல்ல தான் சொல்லுவாங்க அவைக்கு அனுப்பி விடுங்க யாருக்கு விளையாட்டாங்களே வெளியில ஓட்டு உள்ளு கலட்டினா உள்ளுக்கு மீன் தான் இது மீன் கட்டி காட்டியா உள்ளுக்கும் தாண்டி தான் வெளியிலையும் தாண்டி தண்ணி தண்ணி என்ன மீன் என்ன தண்ணிக்கா நினைக்கும் மீன் பலதா போவாது தண்ணிக்கு ஐயா பாருங்க அடுக்குதாரு வாங்க அண்ணா வாங்க மீன் இருக்கு கும்பலா இருக்கு கய மீன் இருக்கு வாங்க எவ்வளோ குமிச்சிருக்காங்க ஐயா என்ன மழை திரும்ப வரப்போதாமே என்ன கட்டாங்க என்ன செய்ய ஏதோ நடக்கிறத நடத்துவோம். அவன் போட்டுருங்க எல்லாம் எடுத்து மூட முடியாது. 10 லட்சம் வித்தாண்டு போட்டு உண்மையாவா கையோடு அவங்கள விடிக்கு உண்மையா 10 லட்சம் வந்து சண்டை வயலான்னு சொன்னேன் பேஸ்புக்ல போட்டு எல்லாம் போட்டு பெரிய இது 5 லட்சம் அவன் நிவாரணமே கொடுக்க வச்சிருக்க அதுதான் பெருசா மண்ணுக்கான தெரியும் பெருசா எடுக்க மாட்டாங்க என்ன இப்ப அந்த பாலத்துல மீன் பிடிக்கிற ஒருத்தர் எங்க ஆனையில அது நாளைக்கு நாடு தான் அங்க நிப்பாங்க இன்றைக்கு இல்ல 30 பேர் வந்து எல்லாம் ஜெயிலுக்கு கேட்டாலும் இல்லை புரிஞ்சுதா எடுத்துக்கொண்டே இருக்கு. நாளைக்கு உழைப்பில்ல பார்த்து செய்ய கொடுங்க. அவங்களே இல்ல உடனே காட்டி விடுறாங்க. எங்க பார்த்து எடுங்க போட்டு எல்லாம் ஐயா இப்ப சொன்ன 10 லட்சத்தை வித்தாம இருக்கிறாரு அவருக்கு போட்டி எடுக்கணும் முள்ளு வீரம் அவர்தான் ரால் எடுக்கிறவர் அவருக்கு தான் தெரியும் 500 ரூபாய்க்கு ரால் எடுத்தா 800 ரூபாய்க்கு பேர் அவரே அது வியாபாரி கொழும்புல ரால் விற்குது அவரை போய் வேற என்ன கேட்கலாம் எப்படி தொழிற்பாடு எப்படி அதை சரியா அட்டக்கா தானே சொன்ன அது கையளவு தெரியும் தானே பலகாலம் தொழில் செய்யணும்
அரை கிலோ வேணாம். கோடியா கோடியா தொள்ளாயிரம் குடிப்பியலோ 800 ரூபா கிடையாது 900 நண்டு குடிப்பியலோ ஆளுக்கு 1500 பொறுங்கோவன் கூட்டு கொண்டு வந்து நான் ஒரு முடிவு எடுப்பேன் இல்லை பொறுங்கோவன் நண்டை காட்டுங்கண்ணா காட்டுங்க நண்டு பெருப்பத்தை பாருங்க அடிக்காதா உங்களுக்கு ஒரு ஆளு காண வேணாம் விரியுங்கோ வாங்க இங்க வாங்க 1500 தருவா சரி இந்த தடவை உங்களுக்கு பெருசா வாழை 600 கிலோ 600 கொக்க பாருங்க உப்புடா கொக்கு நிற்குது மலைக்கு பாருங்க வேணா பறக்க போயிடும் எப்படி இருக்கு